இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಸ್ವಾಗತ ಉಂಟಾಗಲಿ. ஜூலை மாதம் முதல் நாளிலே உங்களோட கூட பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ಜೂಲೈ ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲು ಕರ್ತನ ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த ஜீவாப்பம் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ಈ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನೀವು ಸತತವಾಗಿ ನೋಡುತ್ತಿರುವುದರಿಂದ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. முதல் நாளிலே கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றதான வாக்குகளை நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேடுவது உண்டு. ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಗ್ದಾನ ಆಶೀರ್ವಾದದ ವಾಕ್ಯಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾದಂಥ ನಾವು ಹುಡುಕುತ್ತೇವೆ. இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது என்று சொன்னால், நாம் அதை நம்பி கேட்கும் பொழுது அதை கொடுக்கிறார். ದೇವರ ವಾಗ್ದಾನ ಹೇಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ನಂಬಿ ಅದನ್ನು ಕೇಳುವಾಗ ದೇವರದನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. இன்று நான் பேசுகிறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அன்பு நபர்களுக்காய் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ಇವತ್ತು ನಾನು ಮಾತನಾಡುವಂತ ಸಂದೇಶ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮಗೆ ಪ್ರಿಯರಾದವರನ್ನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬ ಸಂದೇಶವನ್ನು ನೀಡುತ್ತೆ. நம் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக இருக்கலாம், அப்படியாக நாம் தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது அந்த வசனங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். ನಾವು ದಿನಸರಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ನಾವು ಪ್ರೀತಿಸುವವರಿಗಾಗಿ ಅವರಿಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಹಾಗೆ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. யாக்கோபு கூட நாம் பார்க்கும் பொழுது தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கையை வைத்து ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்தார். ಯಾಕೋಬನು ಕೂಡ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದು ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಯಿಟ್ಟು ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. அதே போல நாமும் கூட அப்படியாய் செய்ய முடியும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. விசுவாசத்தினால் தேவ வசனத்தின்படி கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ವಿಶ್ವಾಸದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಕೇಳುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ஒரு ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. 9 வசனங்கள் எப்படி செயல்படும் நம் விசுவாசத்தோடு என்று சொல்லி பார்க்க போகிறோம். ಒಂದು 9 ದೇವರ ವಾಕ್ಯ ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೇಗೆ ಕಾರ್ಯ ನಡೆಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. நீங்கள் இதை தினந்தோறும் பயன்படுத்தலாம். ನೀವು ದಿನಸರಿ ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬಹುದು. இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனால் உதாரணத்துக்கு ஒரு 9 வசனங்களை சொல்ல போகிறேன். ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿದೆ. ಆದ್ರೆ ಉದಾಹರಣೆಗೆ ನಾನು ಈ 9 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. முதலாவதாக எண்ணாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். ಮೊದಲನೇದಾಗಿ ಅರಣ್ಯ ಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 24-26 ತನಕ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಲಿ. ಯೆಹೋವನು ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಿಡಲಿ. ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷವಿಟ್ಟು ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ ಎಂಬುದೇ. இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು உங்களுடைய ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுடைய கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நீங்க காலையில் இருக்கலாம் அல்லது நீங்க தூங்குவதற்கு முன்பாக இப்படியாய் ஜெபிங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, ಗಂಡ, ಹೆಂಡತಿ ಯಾರಾದರೂ ಸರಿ, ಮುಂಜಾನೆಯಾದರೂ ಸರಿ, ಸಂಜೆಯಾದರೂ ಸರಿ, ಅವರಿಗಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இந்த ஆசீர்வாதத்தின் வசனங்களை நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் நிச்சயம் ஆண்டவர் கிரியை செய்வார். ಈ ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ, ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ಮರು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சங்கீதம் 20 4ஆம் வசனம். ಕೀರ್ತನೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. அவர் உனது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸಲಿ, ನಿನ್ನ ಎಲ್ಲ ಸಂಕಲ್ಪಗಳನ್ನು ಸಫಲ ಮಾಡಲಿ. இந்த வசனம் எவ்வளவு அழகாக ஒரு வாக்கு கொடுக்கிறது. ಈ ವಾಕ್ಯ ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. தேவன் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றட்டும். ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸಲಿ. உங்களுடைய செயல்கள் ஆலோசனைகளை கர்த்தர் வாய்க்க செய்யட்டும். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವರು ಸಫಲ ಮಾಡಲಿ. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ಮರು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சங்கீதம் 67:1.
ಕೀರ್ತನೆ 67ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சினையும் விளங்குபடியாய். ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸು, ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೋಡು. ಸೇಲಾ. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் உம்முடைய சமூகம் எங்களுக்கு மேல் இருக்கட்டும் என்று சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸು, ಆಶೀರ್ವಿಸು, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ. அடுத்த இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಮರುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. எபேசியர் 3ஆம் அதிகாரம் ಎಫೆಸಿಯರ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ஆம் வசனத்தை வாசி. 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். ನೀವು ದೇವರಾತ್ಮನ ಮೂಲಕ ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ವಿಶೇಷ ಬಲ ಹೊಂದಿದವರ ಹಾಗೆಯೂ. இந்த வசனம் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது என்றால், ಈ ವಾಕ್ಯ ನಮ್ಗೆ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿಕೊಡುತ್ತೆಂದರೆ, பரிசுத்த ஆவியினாலே தேவனே அவர்களை பலப்படுத்தும் என்றுதாய் சொல்லுகிறது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 17ஆம் வசனம், அடுத்தது 17ஆம் வசனம், எபேசியர் 3:17 என்ன சொல்றது பார்க்கலாம். ಎಫೆಸಿಯರ್ 3:17 ಏನು ಹೇಳುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்கவும். ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಹಾಗೆಯೂ ಆತನು ತನ್ನ ಮಹಿಮಾತಿಶ ಪ್ರಕಾರ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ಈ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತಂದ್ರೆ, இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசிக்கிறவராய் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அதனால நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. அப்ப நம்ம இப்படி ஜெபிக்கணும். ಆಗ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவரே, அவர்கள் அன்பிலே நிலைத்திருக்கும்படிக்காக அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ದೇವರೇ, ಅವರು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಲು ಅವರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அப்படியாய் ஆசீர்வதிங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ಮರುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳಿ. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம். ಫಿಲಿಪ್ಪಿಯರ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9 ವಾಕ್ಯದಿಂದ 11ನೇ ವಾಕ್ಯ ತನಕ. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்வதற்காக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதிகளினாலே நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ಮತ್ತು ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಪೂರ್ಣ ಜ್ಞಾನ ವಿವೇಕಗಳಿಂದ ಕೂಡಿ ಉತ್ತಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾವುವೆಂದು ನೀವು ವಿವೇಚಿಸುವವರಾಗಿರಬೇಕೆಂತಲೂ, ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಸರಳರಾಗಿಯೂ ನಿರ್ಮಲರಾಗಿಯೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿರುವ ಸುನ್ನತಿ ಎಂಬ ಫಲದಿಂದ ತುಂಬಿದವರಾಗಿಯೂ ಕಾಣಿಸಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಘನತೆಯನ್ನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ತರಬೇಕೆಂತಲೂ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பவுல் எவ்வளவு அழகாக ஜெபிக்கிறார். ಪೌಲನು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ அதே ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. போலத்தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீதியின் அறிவு, அன்பின் அறிவு இதில் வளருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವವರಿಗೆ ನೀತಿಯ ಜ್ಞಾನದ ವಿವೇಕ ಅವರಿಗೆ ಬೆಳೆಯಲೆಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அடுத்தது இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಮರುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ಕೊಲೊಸ್ಸೆರ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. சந்தோஷத்தோட கூடி எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறேன். ಆತನು ಮಹಿಮಾ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ ಪರಿಪೂರ್ಣ ಬಲ ಹೊಂದಿ ಬಲಿಷ್ಠರಾಗಿ ಆನಂದಪೂರ್ವಕವಾದ ತಾಳ್ಮೆಯನ್ನು ದೀರ್ಘ ಶಾಂತಿಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ತೋರಿಸುವವರಾಗಿರಬೇಕೆಂದಲೂ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்திலே பவுல் என்ன ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ನೋಡುವಾಗ, நீடிய சாந்தம் உண்டாகுவதற்காக ஜெபிக்கிறார். ನೀತಿಯ ಶಾಂತಿಯು ಅವರಿಗೆ ಉಂಟಾಗಲೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. சில நேரத்திலே நம்முடைய குடும்பத்திலே நமக்கு குடும்பத்தின் மத்தியிலே அந்த பொறுமை, அந்த
சாந்த குணம் நமக்கு வருவதில்லை. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಂತಿ, ದೀರ್ಘ ಶಾಂತಿ, ಒಂದು ತಾಳ್ಮೆ ಬರುವುದಿಲ್ಲ. அதனால நாம் ஜெபித்து கொள்ளணும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த நீடிய பொறுமை இருந்துச்சுன்னா வீட்டில் சண்டைகளே இருக்காது. ಆ ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಅನ್ನೋದು ಇರುವುದಾದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಜಗಳವೂ ಇರುವುದಿಲ್ಲ. அப்போ இதை ஜெபமாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது எவ்வளவு வல்லமையா இருக்கும். ನಂಬಿಕೆಯಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಎಷ್ಟು ಬಲವುಳ್ಳದು. அடுத்த இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ಮರೆದಾಗಿ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தெசலோனிಕರ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. நீங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருக நிலைத்தோங்கவும் செய்வாராக. ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಒಬ್ಬರ ಮೇಲೆಯೂ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆಯೂ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತಾ ಅತ್ಯಧಿಕವಾಗುವಂತೆ ಕರ್ತನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் ஒருவருக்கொருவருக்கு அன்பு செலுத்தணும். ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. முதலாவது நம்முடைய குடும்பத்திலே, ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, அடுத்ததாக பிறருக்கும் கூட. ಮರುದಾಗಿ ಇನ್ನಿತರಿಗಾಗಿ. அப்போ நம்ம ஜெபித்தால் தான் இந்த ஒரு வல்லமை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ಆಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಈ ಬಲ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஏன்னா இந்த பலனெல்லாம் நமக்கு சாதாரணமா கிடைக்காது. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಬಲ ನಮಗೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஜெபிக்கும் பொழுது தான் கிடைக்கும். ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಮಾತ್ರ கடைசி இன்னொரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தெசಲೋನಿಕರ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ಶಾಂತಿದಾಯಕನಾದ ಕರ್ತನು ತಾನೇ ಸದಾ ಕಾಲದಲ್ಲೂ ಸಕಲ ವಿಧದಲ್ಲಿಯೂ ನಿಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ದಯಪಾಲಿಸಲಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಇರಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சமாதானத்தின் தேவன் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் கொடுக்க வேண்டும். ಸಮಾಧಾನದ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. நம்ம குடும்பத்திலே சமாதானம் இருந்தால் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿದ್ದರೆ ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அதனாலே நாம இப்படியாக இந்த வசனங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்கும். ಆದ್ರಿಂದ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஏதோ மனப்போக்கிலே கேட்கிறதை காட்டிலும் வசனத்தை வைத்து ஜெபிக்கிறதுலே ஒரு பெரிய வல்லமை இருக்கு. ಏನೇನೋ ಬಾಯಿ ಬಂದಂಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಬಹಳ ಶಕ್ತಿ ಉಳ್ಳದು. இப்பொழுது நான் வாசித்தது என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ಈಗ ನಾನು ಓದಿದ್ದು ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ಕೇಳುವಂತ ನಿಮಗೂ ಕೂಡ ಕರ್ತನು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಪರಲೋಕದ ತಂದೆ, ನಾವು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು உம்முடைய ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வாக்கிலே நீ மாறாத தேவனாய் இருக்கிறீர். ನಿನ್ನ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ನೀನು ಬದಲಾವಣೆ ಆಗದೆ இதோ நாங்கள் வாசித்த ஒவ்வொரு வசனம் ஆண்டவரே அதிலே ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்கிறது. ನಾವು ಓದಿದಂತ ಪ್ರತಿಯೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿರುವಂತದಾಗಿದೆ. இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர் மேல் அதை சொல்லி சொல்லி ஜெபித்து ஆண்டவரே உம்மிடத்தில் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ಇದನ್ನು ದಿನಾಗಳು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಈ ರೀತಿಯಾದಂಥ ಮಾರ್ಗವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. என்னோடு கூட ஜெபிக்கிற அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு வசனத்தின்படி நீர் ஆசீர்வதிங்க. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುವ ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ಅವರ ಸಂಗಡ ಇರಲಿ. குடும்பத்திலே அன்பு நிலைத்திருக்கட்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ சமாதானம் நிலைச்சிருக்கட்டும். ಸಮಾಧಾನ ನೆಲೆ ನಿಲ್ಲ. சண்டை சச்சரவுகள் மாறட்டும். ಜಗಳ ಸಮಸ್ಯೆಗಳು இந்த ಬದಲಾವಣೆ. மாதத்திலே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು உம்முடைய ಆಶೀರ್ವದಿಸು. பாதுகாப்பிலே நடத்தும். ನಿನ್ನ ಭದ್ರತೆಯಿಂದ ಅವರನ್ನು உம்முடைய ನಡೆಸು. சித்தத்தை நிறைவேற்றும். ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸು. அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றும். ಅವರ ಹೃದಯದ ಆಶೆ ಅಭಿಲಾಷೆಗಳನ್ನು அவர்கள் ನೆರವೇರಿಸು. கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்கச் செய். ಇವರು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. உமக்கு ஒருவருக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಘನತೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ஆமென். ಆಮೆನ್. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மாதத்தை கர்த்தர் இப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் என்று
உங்களை ಆಶೀರ್ವದಿத்து ಈ- உங்களோட கூட இருந்து கடந்து செல்கிறேன். ಈ ತಿಂಗಳು ದೇವರು ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೋರಿ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. தொடர்ந்து நம் ஆவியின் வாழ்க்கையில் வளருவதற்கு நாம் ஒன்று சேர்ந்து தியானம் செய்து வருகிற நாட்களில் ಇನ್ನುಮಾಯಿ ಕರ್ತரை ಮಹಿಮೆಪಡುತ್ತலாம். ಈ ಸಂದೇಶವನ್ನು ಸತತವಾಗಿ ನೀವು ನೋಡುತ್ತಾ ಇರಿ. ಅನೇಕ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ತಿಳಿಸಿ ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದುವಂತೆ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.